இந்த உட்காந்துருக்கு பாருங்க, எங்கே உட்காந்துருக்கு காட்டுமே, இந்த 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 உட்காந்துருக்கு பாருங்க. இது எங்கள் வீட்டு கோழி, அது எங்கள் வீட்டு மயில் அந்த உட்காந்துருக்கு. ஓகே, அங்கே போயிடுச்சு. அது எங்கேயும் வீட்டை விட்டுலாம் போகாது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று இந்த கல்லில் உட்காந்துருக்கும், இல்லைனா அங்கே ஒரு நவா மரம் இருக்குது, அதில் போய் படுத்துருக்கோம். இல்லைனா ஒரு மாமரம். இதை விட்டால் அவங்களுக்கு வேறு இடம் கிடையாது. சாயங்காலம் ஆனவுடனே வீட்டில் மேலே போய் படுத்துருவாங்க, மச்சியில் போய் படுத்துருவாங்க. மச்சியில் படி கிடையாது ஏறுறதுக்காக, அதில் போய் படுக்கும். கரெக்டாக நான் காலைல கதவை திறந்தோடனே வெளியில் இறங்கி வந்துட்டு அரிசி சாப்பிட்டுட்டு போவாங்க. இப்போ அதனால் வந்து அதிகமாக நான் லைவில் வந்து மயிலை வந்து காட்டுறதில்ல, வேறு எந்த ரீசனும் கிடையாது. அது கோழிங்க மாதிரி தான், கோழிங்க நாய்ங்க மாதிரி. நான் எங்கே போனாலும் வெளியிலையும் போனாலும் கூப்பிடும், உள்ளே வந்தாலும் கூப்பிடும். அப்படி ஒரு ஃப்ரெண்டாக ஆகிடுச்சு அந்த மயில் வந்து. என்ன ப்ரெஸ் பண்ணுறது, எல்லாமே நேச்சுரலாக இருக்குது, சொந்தமாக இருக்குது, சொந்தமாக வேலை பார்க்குறேன். ஆனால் என்றைக்கும் அந்த வந்து ரீச் கிடையாது. சரி இருப்போம், நீ என்றைக்கும் நம்ம உண்மையாக இருக்கிறது ரொம்ப ஒன்றும் இல்லை. அடுத்தவங்கள சகோதரி கேட்ரிங் வேலையா? இல்லைண்ணா ஒரு வேலை கூட வரலண்ணா. இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா, ரொம்ப இந்த மாதம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. கேட்ரிங் வேலைலாம் இல்லைண்ணா. மோனி வந்தால் பாப்பா பேர், மோனி வந்து பாப்பா வந்து பாப்பா பேர். ஓகே ஓகே ஓகேப்பா, மோனி அம்மு பாப்பா பேர். ஓகே ஓகே. பொண்ணு அந்த டான்ஸ் ஆடி பாப்போல, எல்லாம் பார்த்தேன், எல்லா வீடியோஸும் நான் பார்த்தேன். வணக்கம் வணக்கம் இளவரசன், வணக்கம். உங்களோட மயில் சூப்பராக இருக்கிற, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஓகேக்கா, ஓகே, தேங்க்ஸ்க்கா. சகோதரி பொண்ணை காமிங்க. அவங்க தலையை விரிச்சு போட்டுட்டு இல்லைன்னா மண்ணில் விளாண்டாங்க. மண்ணில் இந்த சோறு குழம்பு சட்டிலாம் செய்வாங்கல்ல, அதை வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் தலைவீர் எனக்கு காட்டக்கூடாதான். வணக்கங்கோ, வணக்கம் வணக்கம் வணக்கம். அதனால காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். தலை சீவலை, இதுக்கப்புறம் தான் பசங்களெல்லாம் குளிப்பாட்டி தலை சீவி ஏகப்பட்ட வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாசமலர் மகேஷ் பாப்பா வணக்கம். ஏன் உன் பேர் தான் இருக்கு, பெயிண்டர் நேசமணியா? ஆமாண்ணா பெயிண்டர் நேசமணி, கான்ட்ராக்டர் நேசமணி, அப்புறம் இன்னும் நிறைய பேர் வச்சுருக்காங்களே. அப்புறம் நேசமணி பொன்னாப்பூர் வச்சுருக்காங்க, நேசமணி நாசமா போனியான்னு வச்சுருக்காங்க. நிறைய பேர் வச்சுருக்காங்கண்ணா. ஸ்கூல் டைம்லேருந்து நிறைய பேர்லாம் வச்சுருக்காங்க. அதனால தான் என் சேனலே நேசமணின்னு வச்சேன். கான்ட்ராக்டர் நேசமணி. சூப்பர் சூப்பர். ஓகேண்ணா. முதல்ல ஃபீல் பண்ணுவேன், ஸ்கூல் படிக்கிற டைம் போதெல்லாம் நிறைய கிண்டல் பண்ணுவாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம்லாம் ஃபீல் பண்ணலை, இப்போலாம் காமெடியாக எடுத்துகிட்டு போயிடுறது. ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேல் பேர் நேசமணி. ஆமாண்ணா வடிவேல் பேர் நேசமணி. அந்த படம் போட்டாலே எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் அந்த காமெடிக்காண்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம செல்லில் அடிக்கடி வச்சு பார்த்துக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த டிவிலன்னு என்னைக்கு படம் போடுறாங்களோ அன்றைக்கி அந்த காமெடிக்காண்டி எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் வெயிட் பண்ணி சிரிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த டயத்தில் வந்து எங்கள் அம்மாட்ட சண்டை போட்டிருக்கேன், இதெல்லாம் ஒரு பேரா? ஹாய்மா, ஹாய் பிரியா. என்ன பிரியா ஆளையே காணும் பிரியா, 2-3 நாளாக வரல. நான் என்னமோ கவலைப்பட்டுட்டேன், எல்லாம் அன்பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்களா, அப்புறம் வந்து அன்சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு போயிட்டாங்களா, இல்லை நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு போகலையா, வியூஸ் 2-3 நாளாக எந்த வீடியோஸும் அந்தளவுக்கு வியூஸ் போகலை. அதனால் என்ன பிரச்சனையாக இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பிரியா நல்லா இருக்கியா? அப்படி இல்லை, ஓகே. எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் வருதா? சாரி சரியா? ஓகே. எல்லாமே சில பேர் ஒர்க்கில் இருப்பாங்க, சில பேர் ரெகுலராக வந்துக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் ரெகுலராக வந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா வரமாட்டாங்க. அதனால தான் கேட்டேன். மாடு வண்டி இருக்கிறதா? இல்லைப்பா, இல்லை, மாடு வண்டிலாம் என்கிட்ட கிடையாதே. மாட்டு வண்டியில் வந்து சின்ன பிள்ளையில ஸ்கூலுக்கு போயிருக்கேன். அப்புறம் வந்து வீடு கட்டையில், எங்கள் வீடு வந்து இது தஞ்சாவூரில் கட்டையில் மாட்டு வண்டியில் தான் நாங்கள் மண்ணல்ல செங்கல்லாம் போவோம். அப்போ மாட்டு வண்டியிலலாம் போயிருக்கேன். இப்போலாம் அந்த மாட்டு வண்டி கிடையாது. இப்போலாம் அந்த மாட்டு வண்டியில் வீடியோ எடுத்து போட்டால் செம்ம ரீச் ஆகும்ண்ணே. அப்போல்லாம் தெரியாமல் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போலாம் எங்கே போய் மாட்டு வண்டியை தேட, யாருமே வச்சுருக்கல ஃப்ரெண்ட்ஸ் மாட்டு வண்டியெல்லாம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலமா? நான் நல்லா இருக்கேன் பிரியா, நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? டீ குடிச்சாச்சா? நான் இனிமேல் தான் பேசி முடிச்சுட்டு தான் பிரியா டீ குடிக்கணும்.